இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஜூன் மாதம் 7ஆம் தேதி தாயாம் திரு அவை கிறிஸ்துவின் திரு உடல் திரு இரத்த பெருவிழாவை தான் கொண்டாடி கொண்டிருக்கிறது. நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனது திரு உடலை நம்முடைய உணவாகவும் பானமாகவும் விட்டு சென்ற அந்த நிகழ்வை கொண்டாடுகிற ஒரு விழாவாகத்தான் இந்த விழாவை நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற 3 வாசகங்களுமே இந்த நற்கருணையை நமக்கு நினைவுபடுத்துகிற, நற்கருணையுடைய உன்னதத்தை நமக்கு உணர்த்துகிற பாடமாகத்தான் அமைந்திருக்கின்றன. இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முதல் வாசகம் இணைச்சட்ட நூல் 8வது அதிகாரத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்புமிக்கவர்களே, இந்த இணைச்சட்ட நூலை நம்ம வாசிக்கிற பொழுதெல்லாம் கடவுள் வாக்களித்த அந்த கானா நாட்டை பற்றியும் அதனுடைய வளமையையும் செழுமையும் நமக்கு எடுத்துரைக்கிற வாசகமாகத்தான் இந்த முதல் வாசகம் நமக்கு அமைந்திருக்கிறது. இந்த முதல் வாசகத்தை நம்ம வாசிக்கிற பொழுது நமக்கு 2-3 வாழ்க்கை பாடங்கள் மிக தெளிவாக இருக்கின்றன. அதாவது, கடவுள் இஸ்ரேல் மக்களை 40 ஆண்டுகள் பாலை நிலத்துல வழிநடத்தி செல்கிறார், அவர்களை சோதிக்கின்றார். பல்வேறு சவால்கள் நிறைந்த அந்த ஒரு பயணத்துல அவர்களுக்கான வாழ்க்கை பாடத்தை சொல்லிக் கொடுத்தார் என்று தான் முதல் வாசகத்துல நம்ம வாசிக்கிறோம். அவர்களை சோதித்தார். அந்த சோதனையின் மூலமாக அவர்கள் எப்படி எளியவர்களாக இருக்க வேண்டும் என்கிற மிக மிக முக்கியமான வாழ்க்கை பாடத்தை அவர் கற்றுக் கொடுத்தார் என்று தான் இன்றைக்கு முதல் வாசகம் நமக்கு அழகான பாடமாக சொல்லி தருகிறது. அன்புமிக்கவர்களே, இந்த 40 ஆண்டுகள் பயணத்துல சோதிக்கப்பட்டார்கள். அவர்கள் உணவின்றி தவித்தார்கள், தண்ணீரின்றி தவித்தார்கள். இப்படிப்பட்ட சோதனை காலங்களில் ஆண்டவர் அவர்களோடு உடனிருந்து அவர்களை பராமரித்த இறை பராமரிப்பை உணரக்கூடிய செய்தியாகவும் தான் இந்த முதல் வாசகம் நமக்கு அமைந்திருக்கிறது. இறைவன் அவர்களுக்கு மன்னாவை பொழிந்தார் என்றும் இன்றைய முதல் வாசகத்துல நம்ம வாசிக்கிறோம். இந்த மன்னா என்பது அவர்கள் கண்டிராத உண்டிராத ஒரு உணவாகத்தான் பழைய ஏற்பாட்டுல நம்ம பார்க்கிறோம். அந்த மன்னாவை கூட அவர்கள் சேமித்து வைக்க முடியாத அன்புமிக்கவர்களே, அன்றாட மன்னா, இன்றைய மன்னா என்று தான் இன்றைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். மன்னா என்றால் இது என்ன என்பதையும் ஒரு பொருளாக நம்ம கொள்ளலாம் என்று தான் விவிலிய அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். இந்த மன்னாவை உண்டு அவர்கள் இறைவனை சார்ந்திருக்க வேண்டும் என்கிற அழகான செய்தியைத்தான் இந்த முதல் வாசகம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. 2வது வாசகம் திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நற்கருணை நமக்கு தருகிற பொருளைத்தான் இந்த 2வது வாசகம் நமக்கு தெளிவுற சொல்லி தருகிறது. அதாவது, நாம் பலராயினும் ஒரே உடலாக இருக்கிறோம், ஒரே அப்பம் ஒரே உடல். நற்கருணை மூலமாக இறைவன் நமக்கு சொல்லித் தருகிற பாடம் என்பது, நாம் வேறுபாடற்றவர்களாக, ஏற்றத்தாழ்வு அற்றவர்களாக, அமைதி நிறைந்த ஒரு சமுதாயத்தை, ஏற்ற தாழ்வுகள் இல்லாத ஒரு சமுதாயத்தை, சமூக நீதி நிறைந்த ஒரு சமுதாயத்தை, ஏழை பணக்காரர் என்கிற வேறுபாடுகள் அற்ற ஒரு சமுதாயத்தை ஏற்படுத்துவதுதான் நற்கருணை நமக்கு அழைப்பு விடுக்கிறது. நாம் உண்ணுகிற அந்த நற்கருணை உண்மையான மாற்றத்தையும் உண்மையான ஆன்மீக பேறு பலனையும் நமக்கு தர வேண்டும் என்றால், நாம் இந்த மண்ணுலகில பிறரன்பு பணிகளாலும் மனித நேய செயல்களாலும் அன்பு செயல்களாலும் இந்த பூமியை நிரப்ப வேண்டும். அப்பொழுதுதான் நற்கருணை உண்மையான அர்த்தத்தை பெறுகிறது என்பதைத்தான் 2வது வாசகம் நமக்கு அழகாக எடுத்து தருகிறது. இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற 3வது வாசகம் யோவான் நற்செய்தியில 6வது அதிகாரத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. நற்கருணை பற்றின ஒரு சரியான புரிதலை தருகிற ஒரு அழகான ஒரு பாடமாகவும் இந்த 6வது அதிகாரத்தை நம்ம வாசிக்கலாம். மானிட மகன் இயேசு கிறிஸ்துவனுடைய உடலும் இரத்தமும் எப்படி நம்முடைய உணவாகவும் பானமாகவும் மாறுகிறது என்பதைத்தான் இந்த 3வது வாசகமான நற்செய்தி வாசகம் நமக்கு தெளிவுற எடுத்து தருகிறது. அதாவது, மிக தெளிவாக சொல்லுகிறார், விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே, இதை யாராவது உண்டால் அவர் இறப்பினும் வாழ்வார். அப்படி என்கிற தெளிவான ஒரு சிந்தனையைத்தான் நற்கருணை பற்றி நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிறார். பழைய ஏற்பாட்டின் மன்னாவை பற்றின ஒரு குறிப்பும் நற்செய்தி வாசகத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படி என்றால், அந்த மன்னா, பழைய ஏற்பாட்டினுடைய மன்னாவை உங்களுடைய முன்னோர்கள் உண்டனர், ஆனால் அவர்கள் மாண்டு போயினர் அப்படி என்று சொல்லி, வாழ்வு தரும் உணவு நானே அப்படி என்று இந்த உணவை உண்பவர்கள் இறப்பினும் வாழ்வார்கள் என்கிற பேருண்மையைத்தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே இன்றைக்கு தெளிவுற நமக்கு எடுத்து செல்லுகிறார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்பவர்
நிலை வாழ்வை கொண்டிருப்பார். அவரை இறுதி நாளில் நான் உயிர்த்தெழச் செய்வேன் என்று நற்கருணையினுடைய அந்த ஆழ்ந்த உள்ளார்ந்த பொருளையும் இன்றைக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவுற தருகிறார். பழைய ஏற்பாட்டுல மன்னாவை மோசே மக்களுக்காக பெற்றுத் தருகிறார். ஆனால் புதிய ஏற்பாட்டுல இந்த புதிய மன்னாவை, இந்த நற்கருணையை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே தருகிறார் என்கிற ஒரு உண்மையையும், அதே நேரத்துல பழைய ஏற்பாட்டு மன்னா என்பது உடல் பசியை தீர்ப்பதற்காகவும் உடல் சோர்வை தீர்ப்பதற்காகவும் உடலுக்கு வலிமையை கொடுப்பதற்காக மட்டுமே கொடுக்கப்பட்ட மன்னா. ஆனால் புதிய ஏற்பாட்டில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு தருகிற இந்த புதிய மன்னா நற்கருணை என்பது நமக்கு உடல் வலிமையோடு, உள்ள வலிமையோடு, ஆன்மீக வலிமையோடு நிலை வாழ்வையும் தரும். இறப்பினும் நாம் வாழ்வோம் என்கிற அந்த பெரிய அதிசயத்தை விளக்குற ஒரு செய்தியாகத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு அமைந்திருக்கிறது. மற்றும் ஒரு கருத்தாக பழைய ஏற்பாட்டு மன்னா என்பது ஒரு அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டு மன்னாவோ இயேசு கிறிஸ்து இந்த நற்கருணையில உடலோடும் சதையோடும் ஆன்மாவோடும் பிரசன்னமாக இருக்கிறார் என்கிற உண்மையையும் இன்றைக்கு நமக்கு தெளிவுற எடுத்து தருகிறது. திருத்தந்தை பெனடிக்ட் சொல்லுவார், நற்கருணையில நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏதோ ஒரு பொருளை பரிசாக நமக்கு கொடுப்பது கிடையாது, மாறாக தன்னையே உணவாக, தன்னையே பலியாக நமக்கு கொடுக்கிறார் என்பதை புரிந்து கொண்டால் இந்த நற்கருணையினுடைய உண்மையான வலிமை நமக்கு புரியும். ஆகவே அன்புமிக்கவர்களே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திரு உடல் திரு இரத்த பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற நாம் பழைய ஏற்பாட்டு மன்னாவினுடைய அந்த உண்மையையும், புதிய ஏற்பாட்டு மன்னாவாக இருக்கிற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திரு உடல் திரு இரத்தத்தினுடைய பேருண்மையை புரிந்து கொள்ளத்தான் இன்றைக்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். இரண்டாவது ஒரு செய்தியாக, நற்கருணை என்பது ஒரே அப்பம் ஒரே உடல். அதே போல நற்கருணை என்பது நம்மை ஒற்றுமையிலும் அமைதியிலும் சமூக நீதியிலும் ஏற்றத்தாழ்வுகளற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதிலும் வளர்க்க வேண்டுமே ஒழிய, பிரிவுகள் நிறைந்த, ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த, வேறுபாடுகள் நிறைந்த ஒரு சமுதாயத்தை நாம் உருவாக்கினோம் என்றால் உண்மையாகவே அந்த நற்கருணை அர்த்தமற்ற நற்கருணையாக மாறி போகும். ஆகவே நற்கருணையை உண்ணுகிற நாம் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரே உடலாகவும் ஒரே அப்பமாகவும் மாறி போகத்தான் இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். மூன்றாவதாக, நற்கருணை என்பது உடைந்து உருவொடுக்க. அதே போல எந்த இடங்களிலெல்லாம் நற்கருணை உடைக்கப்படுகிறதோ, எந்த இடங்களிலெல்லாம் நற்கருணை பகிரப்படுகிறதோ, அந்த இடங்களிலெல்லாம் இயேசுவை போல வாழ்வதற்காகத்தான் இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த ஒரு சமுதாயம் என்பது போர்களால் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து கொண்டிருக்கிற ஒரு சமுதாயமாகவும், ஊழல் நிறைந்த ஒரு சமுதாயமாகவும், சுயநலம் நிறைந்த ஒரு சமுதாயமாகவும், வன்முறை நிறைந்த ஒரு சமுதாயமாகவும் மாறிக்கொண்டிருக்கிறது. இதை என் நினைவாக செய்ய மாட்டாயா என்கிற அந்த பாடலில் நான் அனைத்தையுமே வாழ்ந்து காண்பித்து விட்டேன், இதற்கு மேல் நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்கிற ஒரு கேள்வியோடு அந்த பாடல் நிறைவுறும். ஆகவே அன்புமிக்கவர்களே, நமக்காக உடைந்து உருவெடுத்த நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அன்றாடம் உட்கொள்கிற நீங்களும் நானும் வாழும் நற்கருணை பேழைகள். இயேசுவை தாங்கியவர்களாய் காயப்பட்டிருக்கிற இந்த உலகத்திற்கு அருமருந்தாக நம்முடைய வாழ்வாலும் வார்த்தையாலும் இயேசு கிறிஸ்துவனுடைய சாட்சிகளாய் வாழ்ந்திட இறைவன் உங்களையும் என்னையும் தூண்டுவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.